மகாநதி அடுத்த வார எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கேயே வந்து வெண்ணிலாவை அட்மிட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லியிருப்பாரு. ஆனால் டாக்டர் பேச்சு கேட்டுட்டு வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார் விஜய். இதை பார்த்து தாத்தாக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்து விஜய் வந்து திட்டுவார். காவேரியோட நிலைமையிலேருந்து கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்க்குறியா? இதே வேலையை காவேரி செஞ்சால் உன்னால் சும்மா இருக்க முடியுமா? 2 நாள் கூட உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து விஜய் கிட்ட சொல்லுவார். காவேரியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாகவும் விஜய் மேலே கோபமாகவும் இருப்பாங்க. தாத்தா அவ்வளோ தூரம் சொல்லியும் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து அவங்களுக்கு எவ்வளோ முக்கியமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரியை வெயிட் பண்ண சொல்லியும் வெயிட் பண்ணாமல் காவேரி வந்து கிளம்பி ரூமுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து காவேரி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரூமுக்கு போனால் காவேரி அங்கே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து அங்கே பால்கனியில் நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே போயிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட பேசுறதுக்காக போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வந்து விஜய் கிட்ட சரியாகவே மூஞ்சி கொடுத்து பேசாமல் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. உடனே விஜய் வந்து நினைப்பாங்க, என்னடா நம்ம இவ்வளோ சமாதானப்படுத்த வந்தால் இவன் என்ன இவ்வளோ கோவமாக இருக்கா, கொஞ்சம் கூட நம்மளை மதிக்கவே மாட்டாளே, நம்ம எப்படி இவள்கிட்ட பேசி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காவேரி பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்த டென்ஷன்லேயே விஜய் கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரி கிட்ட எப்படியாவது வெண்ணிலாவை எதுக்காக நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் காவேரி பார்த்தீங்கன்னா அது எதையுமே கேட்காம இப்போ என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. விஜய் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காவேரி கிட்ட இந்த மாதிரி நான் வெண்ணிலாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தனால நீ கோவமா இருக்கியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்பாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்லு காவேரி, உனக்கு எதுவும் பிரச்சனையா அதில் நான் வந்து உன் மனசை கஷ்டப்படுத்தணுமோ இல்லை வீட்டில் உள்ளவங்க மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெண்ணிலாவை ஒன்றும் கூட்டிகிட்டு வரல. டாக்டர் அவ்வளோ தூரம் படித்து சொன்னார், இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னா அவன் வந்து ஏற்கனவே பழகின இந்த இடத்துல தான் இருக்கணும், அப்போ தான் வெண்ணிலாவுக்கு வந்து சீக்கிரம் எல்லா ஞாபகமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொன்னார். அதனால தான் நான் வெண்ணிலா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லுவார். உடனே காவேரி வந்து சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு என்னங்க பிரச்சனை இருக்க போகுது, அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெண்ணிலாவை நீங்கள் பார்த்துக்கிறீங்க, கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க, தாத்தா தான் வேணான்னு சொன்னார், அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, அதனால் தாத்தா வந்து உங்களுக்கு திட்டினார், மற்றபடி எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இருந்தாலும் இல்லாத மாதிரி காவேரி வந்து நடிச்சுக்கிட்டு விஜய் கிட்ட பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறியா, அவனை பற்றி எனக்கு தெரியாத காவேரி, நீ எப்படி பேசுவ என்ன நினைப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரி கிட்ட என்ன காவேரி கையில் காயம்லாம் சரியாயிடுச்சா, இன்னும் பேண்டேஜ் என்ன ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கு, இன்னும் பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா, மதியானமே அவனை ட்ரெஸ்ஸிங் பண்ண கூப்பிட்டேன்ல வந்தியா, ஏன் என் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்பாரு. அதுக்கு காவேரி சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு சரியாயிடுச்சு, நீங்கள் போய் வெண்ணிலாவை கவனிங்க, அவங்க தான் என்ன சாப்பிடாம கூட இருப்பாங்க, நீங்கள் போய் அவங்கள கவனிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா முக்கியம் இல்லை அவங்கள ஃபஸ்ட்டு போய் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் வந்து ஓ நீ இன்னும் வெண்ணிலா மேலே பொசசிவாக தான் இருக்க, நான் அவன் மேலே தான் அப்படியே பாசம் அதிகமாக காட்டுறேன், உன் மேலே உன்னை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறல காவேரி, இதை வச்சு அவங்ககிட்ட விளாடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா எனக்கு வெண்ணிலா தான் முக்கியம், நான் அவள் சாப்பிட்டாலாம் இல்லைன்னு ஃபஸ்ட்டு போய் பார்க்குறேன்ப்பா, சரி நான் போகிறேன் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட சொல்லிட்டு காவேரி கிட்ட விளையாடுற மாதிரி பேசிட்டு விஜய் வந்து கீழே போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து விஜய் இப்படி பேசணுன்னா பார்த்தியா, நான் பேச்சுக்கு சொன்னால் கூட வெண்ணிலா தான் முக்கியம்னு சொல்லிட்டு கீழே போகிறேன், உனக்கு எவ்வளோ திமிரு, இனிமேல் இருக்குது உனக்கு கான்ட்ராக்ட் பற்றி பேசுகிறதுக்காக என்கிட்ட வருவில்ல அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மனசில் நினச்சிட்ருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வெண்ணிலாவே கவனிச்சுக்கோங்க, நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், இங்கே தான் எனக்கு கவனிக்கக்கூட சாப்பிட்டியான்னு கூட கேட்க ஆள் இல்லை, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைமில் காவேரி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புவாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா ஏ காவேரி விளையாடாத காவேரி, நான் என் விளையாட்டுக்கு பேசுகிறேன்னா என்னன்னு கூட உனக்கு புரிஞ்சுக்க தெரியாதா, ஏன் காவேரி விளையாண்டுட்டு இருக்க, ஒழுங்கா இரு, இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் தடுப்பாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறத கேட்காம வேகமாக போயிட்டே இருப்பாங்க. கரெக்டாக
கரெக்டாக வாசப்படி தாண்டுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு வேகமாக காவேரியை போய் தூக்க போவார். காவேரி என்னாச்சு, காவேரி என்னாச்சு, ஏன் திடீர்னு மயக்கம் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பதட்டமாக ரொம்பவே இதாக காவேரியை போய் தூக்குவார். அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தாத்தா பாட்டி ராகினி இந்த மாதிரி எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. என்னாச்சு விஜய், என்னாச்சு, காவேரிக்கு என்னாச்சு, ஏன் மயக்கம் போட்டா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்பாரு. இல்லை தாத்தா, அவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தா டக்குன்னு மயக்கம் போட்டா தாத்தா, என்னாச்சுன்னு எனக்கும் தெரியல, டாக்டருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுவார். எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா பயந்துட்டு இருப்பாங்க. தாத்தா பாட்டி எல்லாமே ரொம்பவே பயந்துட்டு இருப்பாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து மூஞ்சில் வந்து தண்ணி தெளித்து எழுப்ப பார்ப்பாங்க. ஆனால் காவேரி வந்து அப்பையும் எந்திரிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு காவேரி வந்து எந்திரிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க காவேரியை. டாக்டர் வந்து காவேரியை வந்து செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் ஆயிரும், என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி காவேரி வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை கேட்ட எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க. இதை கேட்ட விஜய் பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பார். என்ன டாக்டர் சொல்கிறீங்க, உண்மையாவா, காவேரி கன்சீவாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாயிருவாரு. ஆமா விஜய், உண்மையாக தான் சொல்கிறேன், காவேரி கன்சீவாக இருக்காங்க, 30 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லுவாங்க. இதை கேட்ட எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டரும் காவேரி செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சுப்பாங்க. உட்கார வச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா, இப்படி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாமே காவேரி கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு டாக்டரை வந்து விட்டுட்டு விஜய் வந்து வருவாங்க. விஜய் வந்துட்டு காவேரியோட கையை பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சத்தியமாக இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி, என் லைஃப்லேயே இவ்வளோ சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்த்து சொல்லுவாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து சந்தோஷத்தை கூட வெளிப்படுத்த முடியாமல் ஏற்கனவே ஒரு டிவோர்ஸ் அதுதுன்னு பேசிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் போய் நான் கன்சீவ் ஆகிருக்கேனே, நம்மளை வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது, இந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டு யார் என்ன காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனில் தேவையில்லாதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் ரூமுக்கு போகிறோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிட்டு விஜய் வந்து ரூமுக்கு போவாங்க. ரூமுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா காவேரியும் விஜயும் பெட்டில் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து அவரோட 2 கையும் காவேரியோட கன்னத்தில் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட நெத்தியில் வந்து கிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து மனசில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணான்னு பார்த்தா நீ எனக்கு டபுள் மடங்காக சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அதே சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுக்க வரையும் நான் இந்த விஷயத்தை போய் உடனே உங்கள் வீட்டில் சொல்லிட்டு வரேன், அங்கே எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோட வீட்டில் வந்து இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இந்த மாதிரி காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்த எல்லாத்துட்டையுமே சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே குஷி தான், ரொம்பவே சந்தோஷமாயிட்டு காவேரியை பார்க்குறதுக்காக எல்லாம் ஓடி வருவாங்க. இதுதான் அடுத்த வார எபிசோடில் நடக்க போகிற கதை. இந்த மாதிரி கதை போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.